டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். சன்னரக நெல், அதாவது முதல் ரகம் சன்ன ரகம் நைஸ் அரிசி ஒரு குவிண்டாலுக்கு 156 ரூபாய் மாநில அரசு தனது நிதியில் இருந்து வழங்குகிறது. ஒன்றிய அரசாங்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி பொது ரகம் மோட்டார் ரகத்திற்கு 131 ரூபாய் வழங்குகிறது. இதில் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன நெருக்கடி, என்ன கஷ்டம்? அவங்க கஜனாவிலேருந்து பணம் எடுக்கலை, மாநில அரசு தனது சொந்த நிதியில் இருந்து கொடுக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலமும் கொடுக்கிறது. ஒன்றிய நிதியமைச்சகத்தில் இருந்து தலைமைச் செயலாளருக்கு வர்ற கடிதத்தில் நெல் கோதுமை உற்பத்தி ரொம்ப அதிகமாக விளையுது, அதுக்கு காரணம் நீங்கள் கொடுக்குற ஊக்கத்தொகை தான் காரணம். இந்த ஊக்கத்தொகையை நீங்கள் கொடுக்குற காரணத்தினால விவசாயிகள் இதில் ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க. அதனால் விளைச்சல் அதிகரிக்கிறது. அந்த விளைச்சல் அதிகரிக்க கொள்முதல் பண்ண முடியல. ரெண்டாவது தண்ணி நிறையா தேவைப்படுது, கஜனாவுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுகிறது. ஆகவே இந்த ஊக்கத்தொகை கொடுப்பதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டாம் என்று ஒன்றிய நிதியமைச்சகம் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திற்கு கடிதம் எழுதுகிறார். அப்படின்னா என்னுடைய பொருள் என்ன? கொடுக்காத அப்படின்னு அர்த்தம். உற்பத்தி பெருகினா உற்பத்தியை பெருக்கிய விவசாயிகளை பாராட்டுவதற்கு பதிலாக அவர்களை தண்டிப்பது போன்ற நடவடிக்கை எடுக்கிறது. இதுதான் முதலமைச்சர் தஞ்சையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் 11ஆம் தேதி தஞ்சை திலகத்திடலில் பரப்புரையில் அங்கே குறிப்பிட்டு சொன்னார். ஒன்றிய அரசாங்கம் இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக ஒரு முடிவெடுத்திருக்கிறது, ஒரு கடிதம் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறதுன்னு சொன்னார். உடனே அந்த அம்மா நிர்மலா சீதாராமன், அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், அவங்க அதை மறுக்கிறாங்க. நான் அப்படிலாம் சொல்லலை, ஸ்டாலின் வேண்டும் என்று அரசியல் பிரச்சாரம் பண்ணுறாரு, அரசியல் ஆதாயத்துக்காக பேசுகிறான்னு சொன்னார். மீண்டும் முதலமைச்சர் ஒன்றிய நிதி அமைச்சகத்தில் இருந்து நம்முடைய தமிழ்நாட்டு தலைமைச் செயலாளர் முருகானந்தத்துக்கு அந்த கடிதத்தை வெளியிட்டதற்கு பிறகு, இந்த கடிதம் நான் ஜனவரி மாதம்லாம் அனுப்புனா ஏன் இப்போ பேசுகிறீங்கிறாங்க. அப்படிலாம் கடிதம் அனுப்பிச்சது உண்மை தானே? அது ஜனவரி மாதம் அனுப்பிச்சான்னா, டிசம்பர் மாதம் அனுப்பிச்சான்னா, எப்போ அனுப்பிச்சான்னா? ஆக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கக்கூடாது என்பதில் ஒன்றிய அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது மட்டுமல்ல, பொய் சொல்லுகிறார். அதுதான் பிரச்சனை. மகாகவி பாரதியை பற்றி மோடியும் நிர்மலா சீதாராமன் நிறைய பேசுகிறாங்க. பொய் சொல்லக்கூடாது பாப்பா அப்படின்னு அதையும் சேர்த்து தான் பாரதியார் பாடியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் இதை கவனத்திற்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தேர்தல் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தமிழக புறக்கணிப்புக்கு எதிராக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மகத்தான போராட்டம். இந்த போராட்டத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்முடைய எடப்பாடி அந்த வலையில் போய் சிக்கிக்கிட்டார். சிலந்தி வலையில் ஈகப்பட்டதை போல பிஜேபி வளைத்த வஞ்சக வலையில் எடப்பாடி பழனிசாமி போய் மாட்டிக்கொண்டார், பரிதவித்து நிற்கிறார். கண்ணன் திரைப்படத்தில் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கர்ணனடா அப்படின்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதி சீர்காழி கோவிந்தராஜன் அருமையாக பாடியிருப்பார். அதே கண்ணதாசன் இப்போ இருந்திருந்தா சம்மந்தி வழக்கு முடிக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா எடப்பாடி, வஞ்சகன் மோடியடான்னு இப்போ பாடுவாங்க. விஜய் என்னை பொறுத்தமட்டில் ஒரு டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.